ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் காய் பண்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி கேக் தான். அதுவும் நம்ம குக்கரில் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பில் 1/4 கப் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம நல்லா ஒரு பீட்டரை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். மைதாவை நல்லா இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மைதாவை சலிச்சு எடுத்ததும் நம்ம பீட்டரை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு இந்த மாதிரி க்ரீமியாக கிடைக்கும். அடுத்ததாக நான் மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். 1 கப் மைதாவுக்கு 1/2 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். மெதுவாக இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடருக்கு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா தான் கரெக்டாக இருக்கும். நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலே ரொம்பவே ஈஸியாக, அதுவும் குக்கரில் நம்ம ஹனி கேக் பண்ணிடலாம். அடுத்ததாக நான் இதில் 1 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. நான் இப்போ கேக் டீனில் உள்ளே நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் ஊற்றிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி நம்ம தட்டி விட்டுக்கலாம். உள்ளே ஏதாச்சும் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி தட்டுறதுனால அது இருக்காது. அடுத்ததாக குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு நான் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டீனை உள்ளே வச்சிடலாம். குக்கர் மூடியில் வந்து நம்ம பெல்ட்டை எடுத்துகிட்டு விசில் போடாமல் இந்த மாதிரி ஒரு 1/2 hour வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கேக் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நைஃபை உள்ளே விட்டு எடுக்கிறேன். நம்மளுக்கு கேக் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், மாவு கொஞ்சம் கூட ஒட்டலை. நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். அடுத்ததாக நம்ம ஒரு கடாயில் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவு சர்க்கரைக்கு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா இதை சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா இதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சா போதும். இந்த மாதிரி நுர வந்துட்டாலே நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்ததாக இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி ஹனி கேக் செய்கிறதுனால நான் இதில் 2 ஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு சுகர் சிரம் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நான் இதே கடாயிலே மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் அளவு நம்ம மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிசான் ஜாம் கிடச்சா கூட நீங்கள் கிசான் ஜாம் கூட எடுத்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவு எடுத்து கடாயில் நல்லா மெல்ட்டாகி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம வந்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை எல்லாத்தையும் மெல்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி கேக் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மெல்ட்டாகி வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கடாயை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்மளுக்கு கேக் நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஓரத்தை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம கேக்கை தனியாக எடுத்துடலாம். ஒரு பிளேட் போட்டு இப்போ நம்ம கவுத்துக்கலாம்.
அடியில் சும்மா லைட்டாக ஒரு தட்டு தட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நமக்கு கேக் வந்திருக்கு. ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கேக்கு. நம்ம இப்போ இந்த கேக்கை திருப்பி போட்டுக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு நம்மளுக்கு கேக்கு. இப்போ நான் இந்த நைஃபை வச்சு லைட்டாக மேலே மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரமை இது எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாமை இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம ஈவனாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நான் இதில் ட்ரை கோகோனட் பவுடரை இந்த மாதிரி தூவி விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ நீங்கள் அந்த டிசைனில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலேயே ரொம்பவே ஈஸியான கேக்கை ரெடி பண்ணிடலாம். அடுத்து நான் இதில் ஒரு செரி பழத்தை இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கிறேன். ரொம்பவே சூப்பரான ஹனி கேக் நம்ம வீட்லேயே அதுவும் குக்கரில் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். கட் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும். ரொம்பவே சூப்பரான ஹனி கேக் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.